நாளின்னு நீ உன்னை பத்தி சொல்லாட்டி போனாலும் நான் என்ன பத்தி சொல்றேன் கேடு. இந்த ஊர்ல குறிப்பிட்ட பணக்காரர்களை நான் ஒருத்தன். என் பெயர் அற்புதராஜ். அஸ்தி அந்தஸ்து எதுக்குமே குறைவில்லை. இந்த அழகான பெண்ணை என்னுடைய வாழ்க்கை துணைவி அடைஞ்சு இல்லற வாழ்க்கையில நாங்க 2 பேரும். ஆனா கொஞ்ச நாள்ல இந்த பெண் குழந்தை பெத்தி என் கையில கொடுத்துட்டு இத பாராட்டி சீராட்டி வளர்க்கிற பாக்கியத்தை இழந்து என்னை அனாதையா தவிக்க விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டே போயிட்டா என் மனைவி. கொஞ்ச நாள்ல தாய்மை அடைஞ்சா. பிறகு தெய்வமாவே மாறிட்டா. இப்ப இந்த குழந்தைக்கு தாய் இல்லை. நானும் மறுமணம் செய்துக்கிறேன். பட் சொந்தக்காரவங்கள என்ன சொல்றாங்க தெரியுமோ? அற்புதராஜ் உனக்கு என்னப்பா வயசு ஆகி போச்சு, மறுபடியும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரேன்னு சொல்றாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா ஃபூலா இருக்கிற, இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு எதுக்காகடா தனியா இருக்கணும், சொந்தத்துல வேணாம், யாராவது ஒரு பொண்ணு அனாதை பொண்ணா இருந்தாலும் கவலை இல்ல, கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஜாலியா இருறான்னு என்ன தொல்லை பண்றாங்க. இந்த குழந்தையோ ராத்திரி பூரா படுக்கையில எழுந்திரிச்சு உட்கார்ந்துக்கிட்டு, அப்பா அம்மா எப்ப வருவாங்க, அம்மா என்ன பார்க்க மாட்டாங்களா, அம்மாவுக்கு என் மேல கோபமா, அம்மா எப்ப வருவாங்க கேட்டு என்ன தொல்லை பண்றா. இதையெல்லாம் யோசனை செய்து பார்த்து நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அத உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு உங்க வாயால் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம். என் காதால் அதை கேட்கவும் வேண்டாம். சொல்ல போறது வெயிட் பண்ணி கேட்க. இந்த குழந்தை இருக்கும்போது நான் இன்னொரு கல்யாணம் செய்துவிட்டேன். புதுசா வர்ற மனைவியை ஒரு குழந்தைக்கு தாயான பிறகு இந்த குழந்தையை கவனிப்பாளா இல்ல கொடுமைப்படுத்துவாளா அப்படின்னு என் மனசுல ஒரு சந்தேகம் உருவாச்சு. அதனுடைய முடிவு என் குழந்தை மேல சத்தியமா, ஆண்டவன் மேல சத்தியமா, இறந்து போன என்னுடைய மனைவி மேல சத்தியமா, நான் 2வது கல்யாணமே செய்துக்கிறது இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். உண்மையாவா? சரி, பிராமிஸா சொல்றேன். என் மனைவி இறந்த பிறகு இந்த உலகமே எனக்கு வெறுத்து போச்சு. என்னுடைய டாக்டருக்காக தான் நான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உன்னை போல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களையுமே என்னுடைய சகோதரிகளா தான் பாவிக்கிறேன். ஐயா, உங்க பேச்சு நடத்த எல்லாமே நான் நினைச்சதுக்கு மாறாவே இருக்கு. உண்மையிலேயே உங்க வாழ்க்கையே ஒரு கதை மாதிரி. என் கதை இருக்கட்டும், உன்னை பத்தி சில வார்த்தை. என்ன நடந்தாலும் சரி, தற்கொலைங்கிற முடிவுக்கு மட்டும் போகக்கூடாது. அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. நான் ஒரு பெண்ணுக்கு தகப்பேன். பெண்ணா பிறந்த நீ, அதுலயும் கன்னித்தன்மையோட இருக்கிற நீ, ராத்திரியில துணை இல்லாம வரவே கூடாது. வீட்டு வாசப்படியே தாண்டக்கூடாது. இந்த ஒரு இரவு நீ வெளியே வந்தது போதும். மறு இரவு நீ உன் வீட்டுல தான் இருக்கணும். சப்போஸ் என் கையில கிடைச்சிருந்த மாதிரி வேற யாராவது ஒரு அயோக்கிய கையில கிடைச்சிருந்தேன்னு வச்சுக்க, உன்னுடைய பெண்மையும் கன்னித்தன்மையும் என்ன யோசிப்பார். இன்னைக்கு உன்னுடைய விலாசத்தை சொல்லாட்டி கவலை இல்லை, காலையில சொல்லு, நான் நேரா உன் வீட்டுல கொண்டுட்டு போய் விட்டுறேன். ஏதாவது நீ தவறு செய்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்திருந்தாலும் உன் சார்பா உன் வீட்டார நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே? ஐயா ஐயா ஐயா, என்ன பத்தி உங்ககிட்ட வெளிப்படையா சொல்ல முடியல. என்னால உங்களை பத்தி பாராட்டாம இருக்க முடியல. உங்க பேருக்கு தகுந்த மாதிரி உண்மையிலேயே நீங்க அற்புதத்துக்கே ராஜன் தான். உலகத்துல எல்லா ஆண்களும் உங்க மாதிரியே இருந்தா பெண்கள் வாழ்க்கையில வழிக்க விழ வேண்டிய அவசியமே ஏற்படாது. உங்ககிட்ட இருக்கிற பண்புக்கு நான் மட்டும் இல்லை, பெண்கள் உலகமே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கு. நீ இப்படி எல்லாம் நன்றி சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். காலையில உன் விலாசத்தை சொல்லி உன் வீட்டுல கொண்டுட்டு போய் விட்டதுக்கு அப்புறம் நன்றி சொல்லு, மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். லலிதியா,
என்னப்பா? அத்தையை கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சுட்டு நீயும் சாப்பிட்டு தூங்க போமா? சரிப்பா. நளினா, இத உன் சகோதரன் வீடா நினைச்சுக்க. நிம்மதியா தூங்கு. பெண்ணென்று பூமிதனில் பிறந்து விட்டார், மிக்க பிழைகள் இருக்குதடி தங்கமே தங்கம். பெண்ணென்று பூமிதனில் பிறந்து விட்டால் லல்லி, ஏமா பேசாம உட்கார்ந்துருக்க? நீங்க பேசாம உட்கார்ந்துருக்கீங்களே, நான் என்ன பேசுறது? என்ன என்னமா பேச சொல்ற? என் மனசே சரியில்லை. என் மனசுதான் சரியில்லை. அட கடவுளே, உனக்குமா மனசு சரியில்லை? ஆமா. ஏம்மா? நான் எப்பவும் எங்க அப்பா கூட உட்காந்துதான் சாப்பிடுவேன். இன்னைக்கு அவர் கூட உட்காராம சாப்பிட்டு நினைச்சா எனக்கு ரொம்ப அழகியா வருது. உனக்கு உங்க அப்பா கிட்ட இருக்கிற பாசமும் விசுவாசமும் எனக்கு எங்க அப்பா கிட்ட இல்லாம போயிடுச்சு. உங்களுக்கு அப்பா இருக்காங்களா? இருக்காருமா, இருக்காரு. நீங்களும் உங்க அப்பா கூட உட்காந்துதான் சாப்பிடுவீங்க? ஆமா, நேற்று வரைக்கும் அப்படித்தான் இருந்தேன். அத்தை, எனக்கு எங்க அப்பா ரொம்ப இஷ்டம். அவரெல்லாம் இருக்கவே மாட்டேன். நீங்களும் அப்படிதானே? லல்லி, போய் படுத்துக்கமா, தூங்கு. தூக்கம் எங்க வருது? ஏமா? இன்னைக்கு எங்க அப்பானா எனக்கு நல்ல நல்ல கதையா சொல்லுவாரு. அதை கேட்டுட்டு அப்படியே தூங்குவேன். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு, நீங்க ஒரு கதை சொன்னீங்கன்னா அப்படியே தூங்குவேன். நான் எந்த கதையை சொல்றது? ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க, தூங்குறேன். சொல்லவா கதை சொல்லவா, நடந்த கதை சொல்லவா, சொல்லவா கதை சொல்லவா, நடந்த கதை சொல்லவா, பிறந்த கதை சொல்லவா, வளர்ந்த கதை சொல்லவா, பிறந்த கதை சொல்லவா, வளர்ந்த கதை சொல்லவா, பெண்ணென்று பூமியிலே மலர்ந்த கதை சொல்லவா, சொல்லவா கதை சொல்லவா, நடந்த கதை சொல்லவா. துணை இருக்க நினைத்தவர்க்கு மனமில்லை, இங்கே மனமிருக்கும் மனிதருக்கோர் துணை இல்லை. துணை இருக்க நினைத்தவர்க்கு மனமில்லை, இங்கே மனமிருக்கும் மனிதருக்கோர் துணை இல்லை. அவருக்கென்றே நான் இருந்தேன், அவரில்லை. அவருக்கென்றே நான் இருந்தேன், அவரில்லை. இங்கே அவளுக்கென்றே இவர் இருந்தும் அவளில்லை. சொல்லவா கதை சொல்லவா, நடந்த கதை சொல்லவா.
தொல்லையே, நெஞ்சில் ஒரு பொழுதும் அமைதி என்பதில்லையே. சொல்லவா கதை சொல்லவா, நடந்த கதை சொல்லவா, பிறந்த கதை சொல்லவா, வளர்ந்த கதை சொல்லவா, பெண் என்று பூமியிலே மலர்ந்த கதை சொல்லவா. சொல்லவா கதை சொல்லவா, நடந்த கதை சொல்லவா.